ஐயா இன்னொன்னு கொடுங்க ஐயா. ஐயா நிறைய பேர் இருக்காங்க, போயிட்டு வாங்க, அப்புறம் தரேன். ஐயா இன்னும் ஒன்னே ஒண்ணு கொடுங்க ஐயா ஐயா. உங்கள மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. ஆமா. சாப்பிட்டு வாங்க ஐயா, மிச்சம் இருந்தா தரேன். சரிங்க ஐயா. வா பிரீத்தி. ரொம்ப நேரமா உன்னை காக்க வச்சுட்டேனாம்மா. இந்தாம்மா சாப்பிடுமா. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் 2 கொண்டுட்டு வர முடியாதுல்ல, அங்கேயே சாப்பிட்டுட்டேம்மா. இல்ல இல்ல பொய் சொல்றீங்க. ஐயோ இல்லம்மா, நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேம்மா. சாப்பிட்டிருக்க மாட்டீங்க, கொடுங்க. பிரீத்தி இந்தா, நீ சாப்பிடு. எனக்கு வேணாம் பிரீத்தி, நீ சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் சந்தோஷமா இருக்க என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னல. பெண்ண நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? அடுத்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போ. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும். இந்தா. என்னது இது? ஏய் இரு இரு, இப்ப பிரிக்காத. என்னைக்கு உனக்கு என் ஞாபகம் வருதோ, என்ன அனுப்பி வச்சுட்டேன்னு என்னைக்கு ஃபீல் பண்றியோ அன்னைக்கு பிரிச்சு பாரு. இப்ப பிரிக்காத. இப்ப போலாமா? போலாம்.
ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு பிரீத்தி. போலாம் பிரீத்தி. உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா விக்ரம்? நான் இல்லாம நீ இருந்துருவியா? சொல்லு விக்ரம். கஷ்டம்தான், ஆனா வேற வழி இல்லை. எல்லாத்தையும் விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். இனிமே நான் இங்கிருந்து கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. விக்ரம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து பாட்டி மனசை மாத்தி. ப்ளீஸ் பிரீத்தி, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. நீயா போறேன்னு ஒத்துக்கிட்டு தானே வந்த, இப்ப மாத்தி பேசுற. சொன்னா கேளு பிரீத்தி, கிளம்பலாம். இல்ல விக்ரம், என்னால உன்னை விட்டு போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். வெறுப்பேத்திரியா? நீ போய் தான் ஆகணும். வா. விக்ரம், எனக்கு அங்க போக பிடிக்கல. பிரீத்தி, விளையாடாத பிரீத்தி. ஒழுங்கா வா, உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஏன்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ நினைக்கிற எதுவும் நடக்காது பிரீத்தி. தயவு செஞ்சு கிளம்பிடு. இல்ல விக்ரம், நீ என்ன பண்ணாலும் சரி, நான் அமெரிக்கா போக மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நான் இருப்பேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தா ஓவரா தான் பேசுவேன். விக்ரம், விக்ரம் இல்ல. விக்ரம், விக்ரம், விக்ரம் வேண்டாம். விக்ரம், விக்ரம், விக்ரம் வேண்டாம். விக்ரம், விக்ரம் சொன்னா கேளு. விக்ரம், இந்த உன் லக்கேஜ், ஃப்ளைட் டிக்கெட். புடி. 9 மணிக்கு ஃப்ளைட். ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிடு. என்னை இங்கேயே விட்டு போறியா? ஆமா, மரியாதை இங்கிருந்து கிளம்பி போயிடு. அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நான் போக மாட்டேன். நீ என்ன லவ் பண்ணது உண்மைனா மரியாதை கிளம்பி போயிடு. நான் உன்னை லவ் பண்ணது எந்த அளவுக்கு உண்மை உனக்கு நல்லாவே தெரியும். நான் அமெரிக்கா போய் தான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. விக்ரம், விக்ரம், விக்ரம் சொல்றது கேளு. விக்ரம், நான் கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன். விக்ரம், நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். நீயா வந்து என்ன கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். எத்தனை நாள் ஆனாலும் நீ இங்க வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். விக்ரம், விக்ரம் போகாத. விக்ரம், 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 விக்ரம். என்ன அங்கிள்? எங்க போயிட்டு வர? வெளியில. தனியாவா போயிட்டு வர? ஆமா. கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் டயர்டா இருக்கேன். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். வழி விடுங்க. என்ன மன்னிச்சிடு பிரீத்தி. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் உன்னை விட்டுட்டு வந்தேன். ரூமே காலியா இருக்கு.
இவன் அழுதுகிட்டு இருக்கான். அவ ரூம்ல ஆளை காணோம். எந்த திங்ஸுமே இல்ல. ஒருவேளை அவ வீட்டை விட்டு போயிட்டாலோ? சந்திரிகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அந்த பிரீத்தி வீட்டை விட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா சந்திரிகா, என் கண்ணால பார்த்தேன். அந்த விக்ரம் பிரீத்தியை எங்கேயோ கொண்டு போய் விட்டு வந்துட்டான். ஆமா, பிரீத்தியா விக்ரம் எதுக்கு கொண்டு போய் விடணும்? அத்தை பிரீத்தி கிட்ட விக்ரம லவ் பண்ணலன்னு சொல்லி சத்தியம் வாங்கினாங்கல்ல, அதுல அப்செட் ஆயிருப்பா. சத்தியம் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறது குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கும். அதான் எஸ்கேப் ஆயிட்டா. அவளாவது போறதாவது பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா பாருங்க. ஆமா, திரும்பி வருவான்னு தான் அவ துணி லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாளா. நான் அவ ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அவ திங்ஸ் ஒண்ணு கூட இல்ல. அப்படியா? ஆமா. எப்படியோ ஒண்ணுமா, அவ போயிட்டானா நமக்கு நல்லதானே. அவ தொல்லை ஒழிஞ்சதுன்னு நிம்மதியா இருக்கலாம். இந்த இடத்துல தான் நாம கொஞ்சம் சிந்திக்கணும். பிரீத்தி அவளா போயிருந்தா பரவாயில்ல, இவன்ல கூட்டின்னு போய் விட்டுருக்கா. அவ எங்க போயிருக்கா, இவன் எங்க கூட்டின்னு போய் விட்டுருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா விக்ரமும் பிரீத்தியை லவ் பண்றான். அதனால இவனே அவளை எங்கேயாவது கூட்டின்னு போய் வச்சிருந்தா? அப்பா, அதெல்லாம் இருக்காது. நீயே ஏதாவது உளராத. விக்ரம் அவளெல்லாம் லவ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. நான் பார்த்தேனே, விக்ரம் பிரீத்தியை விட்டுட்டு வந்து அவன் ரூம்ல உட்காந்து ஓன்னு அழுகுறான். நான் என் கண்ணால பார்த்தேன். சரி, நீங்க சொல்ற மாதிரி விக்ரம் பிரீத்தி 2 பேரும் லவ் பண்ணிருந்தாலும் இனி அவ இந்த வீட்டுக்கு வரமாட்டால. அப்படிலாம் சொல்ல முடியாது. அவ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வருவா. அப்படியே அவ வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா அம்மா கையில பண்டிதர் கொடுத்த ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்துக்கு தகுந்த பொண்ணா பார்த்து நான் விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டையே ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன். மா, அப்ப நானு வீடே நம்ம கைக்குள்ள இருக்கும்போது விக்ரம் உனக்கு இல்லாம இருப்பானா? பொறுத்திருந்து பாரு. விக்ரம், மாரிஷ். ஆமா விக்ரம், பிரீத்தி எங்க? காலையில இருந்து போனுக்கு ட்ரை பண்ற, சுவிட்ச் ஆஃப்னே வருது. ரூம்ல போய் பார்த்தாலும் காணோம். எங்க தான் போயிருக்கா? அவ சந்தோஷமா இருக்கட்டும் ஹரிஷ். சந்தோஷமா இருக்கட்டுமா? அவ இங்க இருந்து கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. என்னடா சொல்ற? இல்ல, அவ இங்க இருக்கிறத விட அமெரிக்கால இருந்தாதான் நிம்மதியா இருப்பா. அமெரிக்காலயா? அதான் அவளை அமெரிக்காவுக்கு போக சொல்லி டிக்கெட் கொடுத்து அனுப்பிட்டேன். ஏய் லூசாடா நீ? உன்னை நம்பிதான் அவ வந்தா. நீ தான் உலகன்னு ஒன்னே நினைச்சிட்டு இருந்தாடா. அவளை போய் திருப்பி அனுப்பிச்சிருக்க, அதுவும் அமெரிக்காக்கு. அங்க போனா அவ சந்தோஷமா இருப்பான்னு யாரா சொன்னா? இல்ல ஹரிஷ், அவளுக்கு என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் அவ அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவ மனசு மாறிடும்ல. அம்மா அப்பா கூடப்பா? அவளுக்கு அம்மாவே கிடையாது, அது தெரியுமா உனக்கு? என்ன சொல்ற? ஆமா விக்ரம், பிரீத்திக்கு அம்மா கிடையாது. அவ ஒரு அனாதை. அப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் குழந்தை இல்லாததுனால எங்க அப்பா பிரீத்தியை அனாதை ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்து வளர்த்தாரு. எங்க பெரியம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அவ சந்தோஷமா தான் இருந்தா. எங்க பெரியம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மாவை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க அம்மா அவளுக்கு சித்தி தான். அவங்களும் சித்தியா தான் நடந்துக்குவாங்க. அவளுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியே கிடையாது. அவ அழுகாத நாளே இல்ல.
எங்க அம்மா அவளை சும்மா விட்டதும் கிடையாது. சொத்தெல்லாம் அவ பேர்ல இருக்குங்கறனாலதான் அவளை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க. இல்லன்னா எங்க அம்மா அவளை எப்பவோ துரத்தி விட்டுருப்பாங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமா விக்ரம், நீ நினைக்கிற மாதிரி பிரீத்தி அங்க ஒண்ணு மகாராணி மாதிரிலாம் இல்ல. வேலைக்காரி மாதிரி கேவலமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. எங்க அம்மா அவளுக்கு பண்ண கொடுமை இருக்கே. ஏய் நில்லுடி. என்ன எங்க கிளம்பிட்ட? காலேஜுக்கு போறேன். என்ன மேக்கப் எல்லாம் பலமா இருக்கு? பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங்கா? இல்லம்மா, காலேஜுக்கு தான் போறேன். இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. நீ காலேஜ் போயிட்டா யார் இதெல்லாம் க்ளீன் பண்றது? நான் உட்கார்ந்து தேய்க்கவா? போய் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போ. போடி.